if S1, S2, S3 etc. up to Sm are the sum of n terms of m. n termsல m வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க 1 2 3 etc. up to n m வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா ஏங்கிறது, அடுத்து வந்து காமன் டிஃப்ரென்ஸ் டிங்கிறது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ S1 அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1, அடுத்து வந்து டிஃப்ரென்ஸ் டிங்கிறது வந்துட்டு 1. ஓகேவா, இப்போ Sm அப்படின்னா இதோட ஃபஸ்ட் டேர்ம் வந்து m, அதுக்கப்புறம் இதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2m - 1. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா S1 + S2 + S3 + எக்ஸெட்ரா அப் டு Sm வரைக்கும் இருக்குது. அதுக்கு வந்துட்டு இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்துக்கிட்டு செகண்ட் ஒன்னை ப்ரூவ் பண்ணலாமா. ஸோ இப்போ வந்துட்டு S1 + S2 + S3 + எக்ஸெட்ரா அப் டு Sm வரைக்கும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சீரீஸ் ஃபார்மில் இருக்குது, இது வந்து ஏபி அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், n/2 × a + l அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் n/2 சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் m அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்படின்னா இதுக்கு இதை வந்து ஆட் பண்ண அப்படின்னா எம்னு அர்த்தம். இதுக்குள்ளே ஒன்றுத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணுறப்ப நம்மளை என்னென்னு எடுத்துக்கணும், n டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் மீனிங். ஓகேவா, அப்போ இது வந்து எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது, m டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ m/2 × ஏங்கிறது என்னது S1. ஸோ அடுத்து எல்லுங்கிறது என்னது லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து என்னது Sm. ஸோ Sm. ஓகேவா, அப்போ நம்ம வந்து எதெல்லாம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு போதும், S1ம் Smமும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாமா. இப்போ S1 அப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஏபியில் அதோட ஃபார்முலா என்ன, n/2 × 2a + n - 1 × d இதானே இதோட ஃபார்முலா. ஸோ அப்போ வந்துட்டு n/2 இதுக்கு வந்து n டேர்ம்ஸ் தானே, ஸோ அதனால் n-னே வச்சுக்கலாம். இதுதான் வந்து m டேர்ம்ஸு, ஸோ அதனால் m-ன்னு மாற்றிருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க, n டேர்ம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ n/2 × 2 × a வந்து என்னது S1 அப்படிங்கிறப்ப அதுக்கு என்னது 1ன்னு சொன்னால், ஸோ காமன் டிஃப்ரென்ஸும் 1. ஓகேவா, ஸோ 2 × 1 + n - 1 × 1. ஓகேவா, டியும் வந்துட்டு 1 தானே, ஸோ அதனால் 1. அப்போ n/2 × 2 × 1 எவ்வளோ 2 + n - (1 - n) 1. ஓகேவா, ஸோ அப்போ n/2 × 2 - 1 எவ்வளோ 1. ஸோ இப்போ 1 + n அப்படிங்கிறது தானே வந்துட்டு S1ஓட வேல்யூ. ஓகேவா, இப்போ S1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், Sm என்னென்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ Sm அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான், n/2 × 2a + n - 1 × d. ஓகேவா, சாரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து n/2 × 2 × a வந்து என்னது இதுக்கு Sm அப்படிங்கிறப்ப லாஸ்ட் டேர்ம் m. ஸோ a வந்துட்டு m + n - 1 × d வந்து என்னது 2m - 1. ஓகேவா, ஸோ அப்போ 2m - 1 இதுதான் வந்து என்னது டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். n/2 × 2m + இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணலாமா, n × 2m 2mn சாரி 2mn. ஓகேவா, மைனஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மைனஸோட மல்டிப்ளை பண்ணுறப்போ -2m - n × -1 - n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +1. ஓகேவா, ஸோ இப்போ +2m - 2m கேன்சல் ஆகிடுமா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், n/2 × 2mn - n + 1 இது தானே இருக்கும். ஸோ இப்போ S1 என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, Sm என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னு கிடச்சிருமா. ஸோ m/2 × S1 + Sm. ஓகேவா, அப்போ வந்துட்டு m/2 × S1ஓட வேல்யூ என்ன, n/2 × 1 + n n/2 × 1 + n. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் Smஓட வேல்யூ என்ன, n/2 × 2mn - n + 1. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. இப்போ இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது, n/2 காமனாக இருக்குல்ல. ஸோ அதை நம்ம காமனாக வெளில எடுத்துடலாமா. வெளில எடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன இருக்கும், இப்போ m/2 × n/2 × 1 + n ப்ளஸ் என்ன பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, 2mn - n + 1. ஓகேவா, இப்போ +n - n கேன்சல் ஆகிடுமா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், mn / ஸோ m into
m/2 × n/2 வந்துட்டு எவ்வளோ 2 2s are 4 ஸோ mn divided by 4 ஸோ என்னுக்கு n கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ் 2m 1 + 1 வந்துட்டு 2 ப்ளஸ் 2mn ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல ரெண்டுத்துலேயுமே 2 இருக்கா ஸோ 2 காமனாக வெளில எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 + mn ஓகேவா ஸோ அப்போ 1 2 is 2 2 2s are 4 ஸோ அப்போ ஆன்சர் என்னது 1/2 × mn × mn + 1 ஓகேவா ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது இது இஸ் ஈக்குவல் டு 1/2 × mn × mn + 1 அப்படின்னு சொல்லிட்டு தானே ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோமா ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த சைடு இருக்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ ஆன்சரும் முடிஞ்சிருச்சு புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ